reflects your commitment to raise the awareness and ensure impactful information reaches the public. And through this session, we aim to build a strong partnership with media to promote and advocate for the well-being of individuals. And we look forward to an engaging and productive sessions ahead. Thank you, sir, for being with us today. அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மெட்ராஸ் வந்தப்போ இந்த ஃபேமிலி பிளானில் போய் கேட்கல என்னை கூப்பிட்டு ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட்னு கொடுத்தாங்க. அந்த 6 மாதம் ப்ராஜெக்டில் என்னவோ தெரியல, அதில் இருந்து எப்போ 1980 நான் இந்த அசோசியேஷனோட இது பார்த்துருக்கிறேன். அது என்னவோ நான் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க போட்டு. ஆனால் இப்போ எனக்கு எங்கள் வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு வீடுன்னா எனக்கு எஸ்பிஐ தான். எத்தனையோ நம்ம கவர்மெண்ட்ல வந்து எல்லாம் நம்மளை பார்த்து தான் கேட்பாங்க. உடனே ஒரு நிமிஷம் வேர்ல்டு பாப்புலேஷன் கொண்டாடுறப்ப நான் போய் ஆர்டினரி ஸ்பீச் கொடுக்க போறேன். அப்போதான் அவங்களுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் டிவி எல்லாம் எதுனால நம்ம ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் அப்படிங்க சென்னை பிரான்ச் எதிரே முதல்ல இருக்கும். அதுல நானும் ஒரு மெம்பரா இத்தனை காலமா இருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்போ இருக்கிறவங்க என்னோட எல்லாரும் இந்த டிஃபிகல்ட் பிளேஸ் நேரங்கள்ல லீலா மற்ற எல்லா டாக்டர் எல்லாரும் எங்களோட ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்வெட்டை எடுத்து பண்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இன்னமும் இந்த வயசுலயே நான் இன்வால்வ் ஆகிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் இந்த டைம் தான் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்திய குடும்ப நல சங்கம் ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடும்ப நல திட்டம்னு இருந்தது. 1949ஆம் ஆண்டு மும்பையில் தன்னார்வ தொண்டுள்ள ஸ்ரீமதி ஆபாபாய் வாடியா மற்றும் தன்வந்திரி மேடம் இவங்களால வந்து உருவாக்கப்பட்டது இந்த இந்திய குடும்ப நல சங்கம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்லயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்களுடைய ஆர்கனைசேஷன் தான். ஃபேமிலி பிளானிங் கம்பல்சரியா இருக்கணும்ன்றது உலக அளவில் நாங்க தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அதுல எங்க ஆர்கனைசேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது. இப்போ காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப நல கண்ட்ரோல் பண்ணும், குடும்ப கட்டுப்பாடு இருக்கணும்ன்றத தவிர்த்து இப்போ வந்து யூத் வெல்ஃபேர், செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அந்த கான்செப்ட் நாட்கள் கடக்க இன்னைக்கு காலத்துக்கு ஏற்றாப்போ எங்களுடைய கான்செப்டா நாங்கள் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அந்த இதுல முக்கியமா வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜா நாங்க பாக்குறோம். இப்போ ஒரு வெள்ளம் வந்ததுன்னா வந்து பாதிப்புகள் நிறைய இருக்கும். வீடு தொலைச்சிடுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் போயிடும், ஷெல்டர் எதுவுமே இருக்காது அவங்க கையில. அப்புறமா வந்து அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம், ஷெல்டர் தரலாம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தரலாம், எல்லாமே தரலாம். ஆனா இனப்பெருக்க நலம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரேர். எங்க டாக்டர்லாம் வந்து அந்த சென்னை கிளப் 2015 வரும்போது ரொம்ப இதுவா எனர்ஜெட்டிக்கா டைனாமிக்கா ரொம்ப ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். நாங்க மீதி என்ஜிஓஸோடு கலந்து பண்ணியிருந்தோம். நாங்க அந்த காலகட்டத்துல வந்து மெயினா நீங்க கேட்கலாம், நீங்க இனப்பெருக்க நலம் இது ஃபுட்டு ஓகே முக்கியம், துணிமணி முக்கியம். அந்த கவலையில இருக்கும்போது நாங்க எதுக்கு இதை பத்தி நாங்க பேசணும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தி எதுக்கு பேசணும், பாலியல் நலம் பத்தி எதுக்கு பேசணும். அந்த இது பாலியல் நலம்னா வந்து வெறும் அந்த செக்ஷுவாலிட்டி ஆஸ்பெக்ட் கிடையாது. இட் இஸ் a holistic approach, integrated part of it ன்னு சொல்லுவோம். நாங்க எல்லாமே கவர் ஆகும், ஸ்பிரிச்சுவல், மென்டல், பிசிக்கல் எல்லாமே, சைக்காலஜிக்கல் எல்லாமே கவர் ஆகும். அந்த சூழ்நிலையில வந்து உதாரணத்துக்கு இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, இல்லைன்னா வந்து யாரோ அபார்ஷன் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல யாரும் வந்து காப்பாற்றணும், டாக்டர்ஸ் வர முடியாது, நர்சஸ் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்துல நாங்க தான் முன்னிருந்து எப்படியோ அவங்க வந்து ரீச் சேஃபா பிஎஸ்சிக்கோ எதுக்கோ ரீச் ஆகிறதுக்கு நாங்க வந்து வழிகாட்டுதல் பண்ணுவோம். நாங்க எங்க ஏரியா மட்டும் தான் நாங்க பார்க்க முடியும். இதுக்காகவே நாங்க வந்து என்ன செஞ்சோம்னா எம்ஓயு சைன் பண்ணிட்டோம். ஒரு 4-5 என்ஜிஓஸோடு எம்ஓயு சைன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சென்னை. எதுக்குன்னா வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக. சப்போஸ் அவங்களுக்கும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், சிஎஸ்ஓ பார்ட்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். முக்கிய ரீசன் என்னன்னா வந்து ஒருத்தராலேயே இந்த டாக்டராலேயே எல்லா இடத்துலையும் ரீச் ஆக முடியாது. அதே மாதிரி அங்கே எங்க டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க மூலியமா வந்து
தரத்துக்காக இது பண்ணிடணும். இது வந்து மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. 6 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. நீங்க வெறும் அந்த E5Ps அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ஷூர் பண்ணணும் எல்லாமே இருக்காங்க. மேடம் டீட்டெயிலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நான் சுருக்கமா வந்து என்னன்னு சொல்லுவோம். ப்ரிவென்ட் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாமே என்ஷூர் ஆகும். ப்ரிவென்ட் அப்புறம் பிளான் வந்துடும். அந்த 4 ப்ரிவென்ட் என்னன்னா வந்து ஒன்று செக்ஷுவல் வயலன்ஸ் இது பண்ணோம். அந்த செக்ஷுவல் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கேர் பண்ணோம். கவுன்சிலிங் என்ன நீட் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறது அந்த இதுக்காக பார்க்கணும். அடுத்தது வந்து தாய் சேய் நலனுக்காக மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் வந்து கம்மி பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் மெயினா. அதே மாதிரி சிசு கொலை அதுவும் கம்மி பண்ணணும். அது தென் அன்இன்டெண்டட் பிரெக்னன்சி. ஏன்னா ஷெல்டர்னா இப்போ நிறைய நடக்குது, திரும்ப டிஸ்கஷன்ல வருவோம் நம்ம. அந்த அன்இன்டெண்டட் பிரெக்னன்சிஸ் டைம்ல வந்து நாங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் நாங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டோம். நீ இந்த இதனால தான் இது மாதிரி பண்ணியிருக்கியா, ஜஸ்ட் அவங்க என்ன பாதிப்போ அந்த பாதிப்பை மட்டும் குறி வச்சுட்டு நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். அவ்வளோதான். அடுத்தது வந்து பிளான் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அலாங் வித் த PHC பிரைமரி ஹெல்த் சென்டர். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஹெல்த் போஸ்ட் மட்டும் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்தா தான் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த E5P ஞாபகத்துக்கு மேடம் டீட்டெயிலாக பேசுவாங்க. முக்கியமா வந்து நம்ம வந்து பேசுறது வந்து வெள்ளமோ இல்லைன்னா பேரிடர் காலத்துல பாதிப்பு ஏற்பட்ட பிறகு பண்றதுக்காக. பட் அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கொல்கத்தா கேஸ் ஸ்டடி நடந்திருக்கு. இன்னைக்கும் இப்போ இந்த நிமிஷம் கூட எத்தனையோ கேங் ரேப் நடக்கலாம், நிறைய இருக்கு. அதுக்கு கட்டுப்பாடுறதுக்கு ஏதாவது நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்களா? மீடியாக்கே நாங்க கொஸ்டின் தரோம். ஏதாவது சஜஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். பட் இந்திய குடும்ப நல சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, யூத் தான் பவர்ஃபுல் வெப்பன். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். நம்ம இதுல அவங்க மூலியமா வந்து அவங்களோட குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறோம் 50 யூத் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன்ல 50 யூத் வாலண்டியர்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லா காலேஜஸ்லயும் எடுத்துருக்கோம். மெகா ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்திருக்காங்க, செல்லம்மாள் காலேஜ் இருக்கு, அது பிறகு ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸ் இன் லா டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்காங்க. ஸோ லாயர் தான் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர் தான் இருக்காங்க, ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான் இருக்காங்க. எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா நாங்கள் வந்து யூத் வாலண்டியர்ஸ் வச்சிருக்கோம். மெயினா எதுக்குன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு சட்டம் நம்ம வந்து நுணுக்கம் தெரியணும்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சோஷியல் ஒர்க் அந்த சமூக நல பார்வையில பாக்குறவங்கன்னா சோஷியல் ஒர்க் போர்டு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல NSS வாலண்டியர்ஸ் தான் இருக்காங்க. மெயினா வந்து இவங்களை வச்சு நாங்க வந்து ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் தமிழ்நாடு லெவல்ல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல 0 கிரைம் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு தூரம் சாத்தியம்ன்றது கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் முயற்சித்தால் எதுவுமே நடக்கும், நல்லது நடக்கும். அந்த இதுல இளைஞர்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளானா நாங்க வந்து இளைஞர் பாராளுமன்றம் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். யூத் பார்லிமெண்ட் 1996ல வச்சிருந்தோம் யூத் பார்லிமெண்ட். அந்த காலத்திலேயே அழகா இளைஞர்கள் பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டனால இந்த வந்து ப்ராக்டிகல் அப்படியே அசம்பிளினா எப்படி இருக்கும் பார்லிமெண்ட் அதே மாதிரி தான் நாங்க இது பண்ண போறாங்க. மீதி இது வந்து டாக்டர் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக் இல்லையா? மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ நம்ம வந்து எப்படி பேசுகிறோம்னா எமர்ஜென்சி அப்படின்னா நாட் ஓன்லி ஒரு வெள்ள பாதிப்பு, ஒரு பாம் பிளாஸ்டோ இல்லைன்னா எர்த்குவைக்கோ அது மட்டுமே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் சம்வேர் ஒரு பஸ் கிடைக்கல, ஒரு நைட் டைம் எங்கேயோ ஒரு இடத்துல போறாங்க, ஒரு பஸ் கிடைக்கல, தட்ஸ் ஆல்சோ எமர்ஜென்சி தானே இல்லையா? தட் இஸ் ஆல்சோ எமர்ஜென்சி. அப்போ தட் இண்டிவிஜுவல் இப்போ வந்து நம்ம வந்து ஜெண்டர் விட்டுருவோம். ஒரு இண்டிவிஜுவல் அந்த இடத்துல எனிதிங் கேன் ஹேப்பன் டு ஹிம் இல்லையா? ஹிம் ஆர் ஹர் ஆர் த அதர் ஒன். ஸோ இப்படி இந்த மாதிரி இதுல ஹவு டு மேனேஜ் த சிச்சுவேஷன், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ தட் இண்டிவிஜுவல் அவருக்கு ஆல்ரெடி இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இருந்தா
he will act according to. So madam சொன்னாங்க emergency times everybody அவங்களுக்கு என்ன வேணும் மெயினா basic thing food, shelter, cloth இத எல்லாமே கொடுத்துற முடியும். பட் அவங்களோட ஹெல்த் சிஸ்டம்னா அதே மாதிரி மைனர் எலிமெண்ட் ஒரு காமன் கோல்டு, ஒரு அப்டாமினல் பெயின், ஒரு டயரியா இது எல்லாமே வந்து ஃபீவர் இதெல்லாமே பார்த்துட முடியும். பட் இந்த SRH சர்வீசஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாமே வந்து we are very much bothered about the sexual violence, sexual assault அதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது ஒரு பக்கமும் இருக்குதுதான், அது ஒரு பக்கம் வச்சாலும் இன்னொரு பக்கம் சொல்றேன். இப்போ அந்த இடத்துல you think ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா, ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடலாமா இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல what they will do அது ஒரு அந்த விஷயம் என்ன பண்ணுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு பிரெக்னன்ட் பேஷண்டே இருக்கலாம், ஆல்ரெடி பிரெக்னன்சி ஒரு 5 months பிரெக்னன்சியோ இல்ல 6 months பிரெக்னன்சியோ இருக்கலாம். அந்த டிசாஸ்டர் டைம்ல she may bleed during that time also. அது பேர் வந்து ஆன்டிபாட்டம் எமரேஜ் சொல்லுவாங்க. அந்த டைம் ஒரு 6 மாசம் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில she may go into ஒரு மாதிரி ஒரு ப்ளீடிங் டைம் வந்துடும். அந்த ஆன்டிநேட்டல் பீரியட்ல ப்ளீடிங் சொல்லுவாங்க, அது பேர் வந்து ஆன்டிபாட்டம் எமரேஜ் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வாட் she will do அங்க வந்து எப்படி எந்த மாதிரி ஒரு மெடிக்கல் அவங்க சீக் பண்ணுவாங்க, இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம சொல்லிருக்கலாம். நெக்ஸ்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு அன்இன்டெட் பிரெக்னன்சி அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 week பேக்கோ இல்லை ஒரு 1 month பேக்கோ தட் பர்சன் தட் whoso ever it is whatever the thing அவங்க வந்து ஒரு she would have delayed from her period. அப்போ வந்து she would have become positive. அச்சோ நம்ம வந்து பிளானே பண்ண pregnant ஆயிட்டோம், so we have lost everything. See in the situation disasterனா என்ன, she has lost her house, அவங்களோட தெரிஞ்ச யாருமே இல்லாம நிக்கும் போதோ ஒரு பிரெக்னன்சியா இருக்காங்க, what she will do. அந்த இடத்துல அந்த பெண்ணோட நிலைமையை பாருங்க, what she will do. அப்ப எங்க போவாங்க, யார் அணுகுவாங்க? யூஸ்வலி இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா என்ன செய்யறோம், நீ வந்து பிளான் பண்ணிருக்கணும், முதல்ல நம்ம விக்டிமை தான் சொல்ல சொல்லுவோம் இல்லைங்களா. இதெல்லாம் நடக்குது விக்டிம், அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ நீ பாதுகாப்பா இருந்திருக்கணும், நீ கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஈவன் இன் ஹாஸ்பிட்டல், ஈவன் இன் கிவிங் கிளினிஷியன்ஸ், ஈவன் everyone nurses, everyone whoever the healthcare providers also they are first யாரை போய் பாக்குறாங்க, விக்டிம் பேஸ் தான். விக்டிமை தான் நீ கேர்ஃபுல்லா இல்ல, நீ எவ்வளவு இருக்கு தெரிஞ்சவங்க நான் போக முடியும். ஸோ இதுதான் இந்த SRH சர்வீசஸ்ல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறோம். தட் இஸ் நம்ம ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எது வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு நம்ம எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இல்ல இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இல்ல ஆர்கனைசேஷன் இவ்வளவு எத்தனை பேர் இதுக்காக ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுதான் மீடியா பர்சன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா in that time whoever is there they will ஒரு மாதிரி 1091 1991 அந்த மாதிரி நம்பர் யாரை கூப்பிடலாம், யாரை ஹெல்ப் பண்ணலாம். சம்டைம்ஸ் போன் கூட இருக்காதுல்ல, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல அவங்க போன் கூட பண்ண முடியாது, ஏன்னா எங்கேயோ இருப்பாங்க, ஏதோ இடத்துல இருப்பாங்க, அங்க சிக்னல் கிடைக்காது, நெட் இருக்காது, அவங்க ஸ்டாப் அப் பண்ண முடியாது. so many things can happen in an emergency. அந்த டைம்ல all this ஒரு பிரெக்னன்ட் டேர்மா இருக்கும், டெலிவரி டைமா இருக்கும். அப்போ அவங்க எங்க போவாங்க? see நான் வந்து when I finished my MBBS I joined Stepford Hospital Ambattur, தெரியுங்களா? Stepford Hospital Ambatturல இருக்கு. அங்க வந்து நான் வந்து OB/GYN டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ஒரு 17 years I worked there. அப்பதான் அதனால எனக்கு இத பத்தி தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு எமர்ஜென்சி நமக்கு வந்து நார்மல் டெலிவரின்றது இட்ஸ் a different thing, விட்டுருங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்க்கு வந்து சிசேரியன் செக்ஷன், செகண்ட்க்கு வந்து யூஸ்வலா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், முதல் போன சிசேரியனா அடுத்த போன நம்ம பிளான் பண்ணி சிசேரியன் முன்னாடி எலெக்டிவ்னு சொல்லுவோம், எலெக்டிவ் சிசேரியன் சொல்லுவாங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடியே டேட் கொடுத்து அவங்களை வர சொல்லி. ஏன் அது? பிகாஸ் அந்த பேஷண்ட் முதல்ல சிசேரியன் ஆனவங்க அடுத்த பேஷண்ட் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டெலிவரி பெயின்ல போயிடக்கூடாது. something should not happen because that is a severe comorbid for that mother. மார்பிடிட்டி மார்டாலிட்டி கூட போலாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல
நல்ல ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸை யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் சிசேரியன் பேஷண்ட் ஷீ இஸ் ஆன் டியூல என்ன பண்ணுவாங்க? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு, அப்போ அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல யாரோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் போயிட்டு அந்த நம்பர் எங்க கொண்டு போகணும், ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட் பண்றது, எங்க கொண்டு போய் பார்க்கணும், இல்லை ஒரு 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 ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு வந்து பார்க்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பா இல்லைங்களா? எஸ்ஆர்எஸ் சர்வீஸ்ல இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எப்பவுமே இந்த செக்ஷுவல் அசால்ட், வயலன்ஸ் இதை பத்தியே நம்ம ரொம்ப இதை மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் ஒரு டெலிவரி பேஷண்ட் எங்க போவாங்க, ஒரு நார்மலா ஒரு ஏஜ் அட்மெண்ட் இது மந்த்லி பீரியட் டைம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி த்ரூ அவுட் த பீரியட். ஒரு 365 days அந்த கிரைசிஸ் இருக்க போது. இப்போ வயநாடுல நடந்தது 365 days இருக்கு. இப்போ ரெக்கவரி ஆயிட்டு வருது இல்லைங்களா? போனவங்க தட் இஸ் த டிஃபரன்ஸ் திங். இருக்கிறவங்கள காப்பாற்றி எடுத்து ரிகவரி இஷ்யூஸ் நவ். அப்ப அந்த ரிகவரி இஷ்யூஸ்ல நம்ம என்ன செய்யணும்? அப்போ ப்ரிப்பேர்னஸ் இருந்தா தான் அதை பண்ண முடியும். ப்ரிப்பேர்னஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு நம்ம பேச போறது அபவுட் எஸ்ஆர்எச், செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி நம்ம என்ன சர்வைவர், இஷ்டப்பட்ட சர்வைவர் இந்த மாதிரி ஒரு அவங்களோட சொபஸ்டிகேட்டட் லைஃப்ன்றது அதுல பாதி. வேற வழி இல்லாம அவங்களோட யாருமே இல்லைங்க. எனக்கு ஒரு கிரைசிஸ்ல ஐ ஹவ் லாஸ்ட் மை பேரண்ட்ஸ், ஐ லாஸ்ட் மை எல்லாரும் ரிலேஷன்ஸ். நாங்க என்ன ஆகுற, ஏதோ ஒரு இடத்துல வாழல, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க. பட் அந்த இடத்துல என்ன ஆகுது, யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அங்கே இருக்கா. பட் அந்த ஹராஸ்மெண்ட் நடக்குது, செக்ஷுவல் வயலன்ஸ் நடக்குது, so many things are happening. இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு வந்திருக்கோம்? we are not going into deep because அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்னா இது பாதி மறைஞ்சே போயிடுது. ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் மறைக்கப்பட்டு தான் இருக்கு, இன்னுமே வெளியே வரல சார். அதை நீங்க மீடியா பீப்புள் இது ரொம்ப எடுத்துட்டு வரணும். இது கதையா கிடையாது, நிஜம் நடக்கிற விஷயங்கள். ஆக்சுவலி என்னன்னா அது நம்ம என்ன சொல்லிடுறோம், அங்க என்ன பண்ணிடுறோம், ஏன் இது போகுது? பிகாஸ் we are pointing our hands to the victim. உன்னாலதான் சொல்லியே அவங்க ஐயோ இப்ப போனா என்னாலதான் சொல்லுவாங்க, என்ன பண்றது? இதனாலேயே அது வெளியிலேயே வர மாட்டேங்குது. இதுதான் மெயின் ஜெண்டர் பேஸ்ட்ல முக்கிய ஜெண்டர் பேஸ்ட். இதெல்லாம் உங்களோட நல்ல அவேர்னஸ்ல இன்னும் நீங்க சென்சிடைஸ் பண்ணி பேப்பர்ல ரொம்ப இத நல்ல ப்ரமோட் பண்ணீங்கன்னா திஸ் எஸ்ஆர்எச் சர்வீசஸ் டியூரிங் த கிரைசிஸ் தான் பண்ணணும்னு இல்ல, முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்னஸா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட தாழ்வான அபிப்பிராயம். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சென்னை பிரான்ச்சுக்கு சேர்பர்சனாக இருக்கேன். இந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சமீபத்தில் 75ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். நாங்கள் முக்கியமாக இன்னையுடைய ப்ரோக்ராம் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஃபார் மீடியா பர்சன்ஸ்க்கு வச்சது நிறைய பேரிடர். இப்போ வயநாடு இது நடந்திருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. எங்கள் குடும்பம் அந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் இப்போ வயநாட்லேயும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இன்னைக்குடைய ப்ரோக்ராம் மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ்ன்ட்டு மிஸ்ப் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோம். இது பேரிடர் காலத்தில் பேரிடர் வந்துடுச்சு, வெள்ளமோ எர்த்குவேக்கோ ஏதோ வந்துடுச்சு, வந்த பிறகு எப்படி மக்களை பாதுகாக்கணுன்றது முதல்ல உணவு, உடை இதெல்லாமே தந்துடுவோம் நம்ம. அதுக்கு பிறகு இனப்பெருக்க நலம், பாலியல் மற்றும் இனப்பெருக்க நலத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷன் இன்னொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக முக்கியமாக அந்த நேரத்தில் ஷெல்டரில் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுக்கே தெரியும், நிறைய ரேப் கேசஸ் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்குது, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறது. அது பாதுகாப்பாக ப்ரிவென்டிவ் மெஷராக நாங்கள் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ப்ன்ற மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கோம். அதில் 6 குறிக்கோள்கள், முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த 6 குறிக்கோள்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சுருக்கமாக பண்ணோன்னா முக்கியமாக மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் கம்மி பண்ணணும். அதே மாதிரி இது சிசு இது கம்மி இறப்பு விகிதம் கம்மி பண்ணணும். முக்கியமாக இந்த அன்சேஃப் அபார்ஷன்ஸ், அன்இன்டெண்டட் ப்ரெக்னன்சிஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு இது பண்ணுது. முன்னே விட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு. இந்த ப்ரோக்ராமுக்கு மெயினாக மீடியா மக்கள் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம நல்ல லெவலில் இது பண்ணலாம்.
பேரிடர் காலத்தில் மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலையும் முக்கியமாக வந்து இந்த இந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்ம ஜீரோ க்ரைம் இன் தமிழ்நாடு கூட நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். அங்கே இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தும் வருவாங்க, ஹாஸ்பிட்டல் தட் இஸ் அந்த இடத்துல வந்துடுவாங்க. அது தவிர அட்வொகேட்ஸும் வந்து அங்கே வந்துடுவாங்க சட்ட ஆலோசனை தரத்துக்காக. அது தவிர சோஷியல் அதான் சமூக நல டிரான்சிட் ஹோம் சொல்லுவாங்க, அவங்களும் சோஷியல் ஒர்க்கர்ஸும் வந்துடுவாங்க. ஸோ ஒரே இடத்துலையே அவங்க சர்வீஸ் கிடச்சிடும். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு அலைய வேண்டியதில்லை முக்கியமாக. ஏன்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னா அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அம்மா ஒரு இடத்துக்கு போவாங்க, அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவார், போலீஸும் அங்கே வந்துடுவாங்க. ஸோ த அஃபெக்டட் விக்டிம் வந்து எங்கேயுமே போக வேண்டியதில்லை, ஒரே இடத்துலேயே சொல்யூஷன். அதான் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர்ன்ட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. நம்ம பெரிய சவாலாக இருக்கிற விஷயம் என்ன மேடம் இந்த சேவையில்? சவாலாக பெரிய சவால்னு சொன்னோன்னா அவேர்னஸ் வந்து இன்னும் அப் டு த மார்க் வரல. தட் இஸ் அவேர்னஸ்னால் இப்போ நிறைய கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்குது, தற்காப்பு கலைகள் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த கேப் ஒன்று இருக்குது. அந்த கேப் வந்து அந்த விக்டிம் தட் இஸ் சர்வைவராக இருக்கட்டும் இல்லைன்னா நார்மல் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த அசோசியேஷன் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வந்து ஃபில் பண்ணுறது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறைய பேர் வந்தாங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். நடந்துட்டுருக்கு, ஸ்லோவாக நடந்துட்டு. சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த இதில் பண்ணிட்டு இது அப்போது ஆரம்பித்தது. தட் இஸ் 2015 ஸ்டார்ட் பண்ணது இது ஆக்சுவலாக ப்ரோக்ராம். இன்றைய காலத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபுல்லாக இளைஞர்கள் கேட்ஜெட்டில் போட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய விஷயம் வந்து அவங்களை வந்து திசை திருப்பி தவறான பாதை கொண்டு போகுது. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? முக்கியமாக சைபர் க்ரைம்ன்றது வந்து எல்லாமே இன்ஸ்டாவில் காதல், இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணுறது, ஷேர் பண்ணாத விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுறது, அவங்களோட லவ் இது பண்ணுறது, ஆளை பார்க்காமையே. அந்த காலத்தில் அந்த படத்தில் தான் சொல்லுவாங்க, பட் உண்மையிலே இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோடனே அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வருது இல்லை, கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு. அந்த இது அவாய்ட் பண்ணோன்னா மெயினாக பெற்றோருக்கும் பங்கு இருக்குது, ஆசிரியருக்கும் பங்கு இருக்குது, பொதுமக்களுக்கும் பங்கு இருக்குது. முக்கியமாக வந்து மொபைல்ன்றது எதுக்காக தந்திருக்காங்க? நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த கோவிட் டைமில் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் இருக்கணும், இதுதான் பார்க்கணும், இதுதான் இது பண்ணணுன்றது. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கவனம் செலுத்தணும். மெயினாக அவங்களோட நண்பர்கள் யாராக இருக்காங்க, என்ன மாதிரியான படத்தை பார்க்குறாங்க, அவங்க பார்த்து அது வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். அந்த மாதிரி பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அது மாதிரி டீச்சர்ஸும் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் தான் கைட் பண்ணோன்னு கிடையாது, பிடி டீச்சர் தான் கைட் பண்ணோன்னு கிடையாது, மேக்ஸ் டீச்சர் கூட சொல்லலாம். பாடம் சொல்லும்போதே வந்து சைட்ஸில் சின்ன சின்ன டிப்ஸ் தரலாம், பேட் டச் குட் டச் பற்றி சொல்லி தரலாம். அவேர்னஸ், அது திரும்ப வந்து அந்த அவேர்னஸ் தான் நம்ம வந்து இது பண்ணணும், இன்சிஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதனால தான் நாங்கள் யூத் வாலண்டியர்ஸ்லாம் நாங்கள் மொபிலைஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச இதை வந்து இம்பார்ட் பண்ணிட்டு இருக்கணும். மேடம் சொல்லும் போது ரிமோட் பிளேஸில் மாட்டிக்கிறாங்க, நெட் இல்லை, மொபைலில் சார்ஜ் இல்லை, அந்த மாதிரி டயத்தில் எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து உதவி செய்ய முடியுங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் வரும், நீங்கள் எப்படி போய் அவங்க சேவ் பண்ணுவீங்க? இப்போ இது பேர் தான் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு பேர். நமக்கு தெரியும் எது எது வீக்கான பாயிண்ட்டு, வீக்கான ஏரியா, எங்கே ரிப்பீட்டடாக இது வரலாம். இப்போ வந்து குன்னூரில் வரலாம் இல்லையா அடிக்கடி, குன்னூர், நீல்கிரிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த எமர்ஜென்சிஸ் நிகழக்கூடிய இடங்கள். எங்கே வந்து உங்களுக்கு நெட்டு கிடைக்காதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணலாமே, ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆஸ் அ ஹெல்ப் ப்ரொவைடிங் ப்ரொஃபஷனல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சர்வீசஸ் எஸ்ஆர்ஹெச் சர்வீசஸில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ரொவைடிங் நாப்கின்ஸ், ப்ரொவைடிங் மெடிசன்ஸ் ஃபார் STIs, ப்ரொவைடிங் HIV ட்ரக்ஸு, ப்ரொவைடிங் வேக்சினேஷன்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி, இன்ஃபன்ட் மார்டாலிட்டியை நம்ம 100% ரெடியூஸ் பண்ணலாம் டியூரிங் கிரைசிஸ். நம்ம இதுக்காக என்ன செய்யறோம்னா, நிறைய NGOs கூப்பிட்டு கூட நாங்கள் இந்த சென்சிட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நிறைய NGOs கூப்பிட்டு பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ANMs கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ANMஸ்லாம் வந்து வீட்டுக்கு வீடு போறாங்க இல்லையா விசிட்ஸு, அப்போ அவங்க போனால் அந்த இடத்துல இருக்கிற ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்குது பிகாஸ் ஆஃப் த இன்டிமேட் பார்ட்னர்.
அப்போ அவங்க எவ்வளோ அங்க அந்யோன்யமா இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் கூட, அப்போ ஷீ வில் கம் அவுட். அந்த பெனிஃபிஷியரி வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லும் போதோ அந்த ஏஎன்எம் வந்து இஃப் ஷி அப்ரோச்சஸ் ஹர் இன் அ சேஃப்டி, இது நல்ல கான்ஃபிடென்ஷியலிட்டியா அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஷீ வில் கம் அவுட் வித் அ ப்ராப்ளம். அப்போ we can give her a nice support. மெயினா இதுல மெயின் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் தானே, மென்டல் பிசிக்கல் எல்லா சப்போர்ட்டும் நம்ம அவங்களை கொடுத்து we can save that person. அதனாலதான் ஏஎன்எம்ஸ் கூட நாங்க வச்சு இந்த மிஸ் பத்தி சொல்லியிருக்கிறோம். பிளஸ் என்ஜிஓஸ், ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ், இப்ப அதேதான் அந்த இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, நீங்க சொல்ற இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி இப்ப நடந்திருக்கிறது தெரியும் இல்லைங்களா, அப்போ they will give us the information இல்லைங்களா. not the victims, whoever is under the crisis இல்லாம இந்த மாதிரி என்ஜிஓஸ் பக்கத்துல இருக்க என்ஜிஓஸ் they can tell us இல்லைங்களா. சோ இதுக்காக தான் நாங்க என்ஜிஓஸ் வச்சு கூட நாங்க இந்த மீட்டிங் நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதான் இப்போ இது என்னன்னா, இப்போ நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ வந்து நாப்கின்ஸ் கொடுக்கணும், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு வேக்சின்ஸ், இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல. இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம யார் மூலமா, இப்போ என்ஜிஓஸ் இல்ல தன்னார்வலர்கள், இண்டிவிஜுவல்ஸ் சொல்றாங்க, ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல இண்டிவிஜுவல், இவங்க நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மீடியா மூலமா கொண்டு போனீங்கன்னா they can give financial support so that நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த எஸ்ஆர்எஸ் சர்வீஸ நல்லா ஹேண்டில் பண்ணலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம். நீங்க சொன்னீங்க எந்த இது எம்ஓயூஸா, ஒரு 4 ஆர்கனைசேஷன் இருக்கு. YWCA, ICWO இருக்கு, அப்புறமா ஆஸ்ட்ரேயா ஒன்று, பாசிட்டிவ் விமன் நெட்வொர்க், சகோதரன் இன்னும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சென்னை பிளான் பண்ணிருக்கோம். ஸோ தட் அங்கங்கே பேக்கெட்ஸ் மாதிரி வச்சிட்டோம்னா சர்வீசஸ் ஈஸியாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலான்ட்டு. அந்த எம்ஓயூவில் முக்கியமாக நாங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தருவோம், அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தந்திருக்கோம் ஏற்கனவே. அந்த ட்ரைனிங்கை வச்சு அவங்க வந்து ஃபர்தராக இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்டிமேட் பண்ணோன்னா இன்னும் ஃபர்தர் ட்ரைனிங்கும் நாங்கள் தந்துருக்கோம். ஸ்மால் ரெக்வஸ்ட் மீடியாவுக்கு, ஆக்சுவலாக வந்து இப்போது செய்திகள் போடுறோம், நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் நல்ல செய்தியும் இருக்குது, கெட்ட செய்தியும் இருக்குது. நம்மளுக்கு ஆனால் பேப்பர் சில நேரத்தில் படிக்கும்போது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாமல் தெரியல. இன்டர் ஏஜென்சி குரூப்ஸ்னு சில பேர் இருக்காங்க. அப்போ அந்த இன்டர் ஏஜென்சி குரூப் மூலமாவே நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஐஏஜின்ட்டு நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறாங்க திருச்சியில், அவங்களோடையும் நாங்கள் கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா, செய்திகள் வந்து முக்கியமாக இந்த ரேப் பண்ணுறது இதுதான். ஒரு பேப்பர் திறந்தாலே அந்த ரேப், அதோடு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி தந்தா இந்த மாதிரி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதை எப்படி இது பண்ணலாம், ஒரு நிமிஷம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றது வந்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஸோ தட் அதுவும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நியூஸ் சொல்கிறேன் நான், ஏன்னா இப்போ படிச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா என்ன ரேப் நடந்திருக்கு அவ்வளோதான், எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, அதோடு நிறுத்திடாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றது ஒரு சின்ன 2 லைனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா மீடியா சார்பாக இது ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ தட் அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், படிக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு போகும். அதுதான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். மீடியா தான் இம்பார்ட்டன்ட். மீடியா ஆனால் வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி பட் பேப்பரை பார்க்குறோம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதே தான் போதை கண்டு அதுக்கு எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் எப்படின்றத மீடியா தான் வந்து நீங்கள் பண்ணணும். மீடியா தான் இம்பார்ட்டன்ட். வெளிநாடு பேப்பருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஸ்னேகா இது வந்து வெரி டிஃபிகல்ட் டு புட் பிகாஸ் ரேப் வேற மாதிரி இருக்கும், அது சொல்யூஷன்ஸ் டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதனால வந்து நிறைய இது வந்து பண்ண முடியாது. பட் we will try to ஒரு அது ஸ்னேக் வாஸ் ஸ்டாண்டர்டைஸ்டா சூசைட் வந்து அட்டெம்ப்ட் எவ்வளவு அவாய்ட் பண்ணணும். ஆமா சரி, திஸ் இஸ் ஆல்சோ இல்ல ஜஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லா நீங்க வந்து இது பண்ணனும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசன்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரீசன்ட் கேஸ் ஸ்டடி ஒன்னு படிச்சேன் நான். ஒரு 5 வயசு குழந்தைய வந்து இல்ல அது என்ன போட்டுக்கலாம்னா, நான் இப்பயும் சொல்றேன் அந்த போட்டோ இல்ல சார் சொல்யூஷன் இல்ல, how you would have prevented-னா இப்போ அதுல என்ன போட்டுருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இல்ல அந்த பொண்ணு வந்து அந்த ரூமுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு, போய் ரெஸ்ட்னா தட் அவேர்னஸ் அந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணு தனியா தூங்குறத வந்து யாராவது ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம்ன்றது அந்த ஒரு கீழே ஒரு
இது இந்த இந்த இடத்துல அந்த பொண்ணை தனியா விட்டுருக்காம இருந்திருந்தால் அப்ப அந்த தனிமையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி சொல்றோம் நாங்க. அந்த கடைசியா அது பின்கோடு பின் குறிப்பு அப்படின்னு சொல்லி ஸோ இதை மாதிரி ஒரு சொல்றோம் நம்ம, அதுதான் நாங்க சொல்றோம். முக்கியமாக இன்னொன்று வந்து ஸ்பியர் இந்தியான்னு இருக்குது, த்ரூ அவுட் இந்தியா இருக்குது ஸ்பியர் இந்தியான்ட்டு. அதில் பார்ட் ஆஃப் இட் தான் இன்டர் ஏஜென்சி அந்த இது குரூப் இது. ஆமாம், ஐஏஜின்னு சொல்கிறோம். இது மெயினாக நாங்கள் கொலாபரேட் பண்ணது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கமிஷனர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம் சென்னை கார்பரேஷனில், அட்வொகசி ப்ரோக்ராம் ஃபார் ஹையர் லெவல் டிசிஷன் மேக்கர்ஸ்க்காக. அந்த ப்ரோக்ராமில் வந்து கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டால் உங்களையும் இன்வைட் பண்ணுறோம் அந்த இது. ஸ்னேகா மாதிரி எனி காமன் ஆர்கனைசேஷன்ல ஃபார் எனிதிங் ரிலேட்டட் டு திஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி நீங்க வந்து போறா அது அப்படி பண்ணாலும் பரல. இல்லை அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கும் கவுன்சிலிங்கும் பிளான் பண்ணுறோம். நம்ம இதுக்கு கைடன்ஸ்க்காக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய உதவிக்காகவும் இல்லை வேற விதமான ஆலோசனைக்காக உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக ஷேப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா இப்போ மீட்டிங் இப்போ ரீசெண்டாக கமிஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஒரு ஏஜென்சி நைட் ஷெல்டர்லாம் விமன் இருக்குல்ல, அது கவுன்சிலிங்கே எங்களை வர சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்த பிறகு நாங்கள் ப்ரெஸ்ஸில் தரோம் நாங்கள் அந்த. ஆமாம், மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக பாசிட்டிவ் நோட்டோடு முடித்தா தட் வில் பி ஃபைன். அந்த தான் அதே மாதிரி வந்து லாவில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக தான் அந்த இளைஞர் பாராளுமன்றம் சொன்னால யூத் பார்லிமெண்ட். வி ஆர் பிளானிங் ஃபார் தட். ஹையர் லெவல் எல்லாரும் வச்சுட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரியல் ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்குமோ யூத் பார்லிமெண்ட் மூலியமாக பண்ண போகிறோம். அது நிச்சயமாக உங்களையும் இன்வைட் பண்ணுவோம் அப்சர்வர்ஸாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.